ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பவர் பேங்க்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவர் பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக என்ன ஒர்க் ஆகாமல் இந்த லைட் எரியும், ப்ளஸ் வந்து 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் இந்த லைட்டும் எரியும். இது ஒர்க் ஆகாமல் சும்மாவே இப்படி கிடக்குது. சரி வேறு மாற்றலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். என்னோடதில் வந்துட்டு இந்த பவர் பேங்க்கில் எதுவும் ஸ்க்ரூஸ் சைடில் எதுவும் இல்லை, அதனால் நான் இப்படி ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். உங்களோடதில் வந்துட்டு பாருங்கள், ஒயரு கட் ஆகிருக்கு. வேறு எதாவது ப்ராப்ளம்ஸ்னால் இந்த பேட்ரி தான் நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. நான் 20ல் வச்சுக்கிறேன், 20 வாட்ஸில். இருக்கு 4 வாட்ஸ் தான், 4 வாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் வேறு எதாவது காம்பனன்ட்ஸ் போயிருந்தாலுமே மாற்றிக்கலாம். இதில் பாருங்கள், பெருசாக வேறு எதுவும் இல்லை. இந்த காம்பனன்ட்ஸ் ஏதாவது போயிருந்தால் கூட நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். நம்ம சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். நம்ம அது தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், அதை தூக்கி போட்டு உடனே ஏதாவது ப்ராப்ளம்னா வேறு மாற்றிக்கிறதுக்கு தான் போகிறோம். ஹெட்ஃபோனோ, பவர் பேங்க்கு, வேறு இந்த மொபைல் ஆக்சசரிஸ் எதுனாலுமே. ஸோ அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது இதில் செக் பண்ணி இந்த காம்பனன்ட்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது, கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா வேறு காம்பனன்ட்ஸில் இந்த இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்படியே பார்க்கலாம். ஏன் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது. சால்ட்ரிங் வச்சு பார்த்தோம், அப்போ போட்டு பார்க்குறேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ வேறு இங்கே ஒன்று டிஸ்கனெக்ட் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே உள்ளேயும் இந்த ஒயரும் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பவர் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
நம்ம மோட்டருக்கு கூட அக்சசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும். நம்ம அதுக்காக வந்துட்டு உடனே அதை தூக்கி போட்டு வேறு போடலான்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடும். தூக்கி போடணுன்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா எப்படி குக்கரை தான் போடுறதுன்னு முடிவாகி போச்சு. அதில் என்ன தான் இருக்குன்னு பிரித்து பார்த்துட்டு தூக்கி போட முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று அதில் கற்றுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அது வந்து இப்போ பார்க்கலாம். ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸும் காட்டுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன அக்சசரிஸ் வந்து யூஸ் பண்ணாமல் கிடந்ததுன்னா சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் சின்ன சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும். நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வாங்க வேண்டிய விஷயம், இது புதுசாக வாங்க வேண்டியதில்லை. இதுவே ஃபிக்ஸ் பண்ணதுனால இப்போ நான் இதே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.